ஆஹா, இது தோசை மட்டும் இல்லைண்ணா, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எது வேணாலும் வச்சுக்கலாம். சாதத்துக்கு, சாதத்திலே போட்டு தயிர் பேச சாதத்துக்கு தயிர் சாதம் அல்டிமேட்டா இருக்கும். ஆமா. இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க ஒரு 10 நாளா வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்குற ரெசிபி என்ன? இந்த பூண்டு சட்னி. இது வந்து பூண்டு பாதி அரைச்சி பண்ண போறோம், பாதி அரைக்காம முழுசா போட்டு பண்ண போறோம். இந்த சட்னி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதாவது நல்லெண்ணெய் பூண்டோ வெங்காயம் நல்லெண்ணெயில் வதங்கினா வாசனையும் நல்லா இருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்போறாருன்னா அச்சு கேட்டரிங். நம்ம குப்புசாமி சார் உங்க எல்லாருக்குமே தெரியும். என் பேர் குப்புசாமி, அச்சு கேட்ரிங், புத்தேரி தெரு, காஞ்சிபுரம். என்னுடைய செல் நம்பர் 7904184488 9789750705. உங்க வீட்டில் எல்லாரும் இட்லி தோசை செய்கிறாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து வரப்பிரசாதம் இந்த சட்னி. போலாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன? இப்போ வந்து நம்ம பூண்டு வெங்காய சட்னி பண்ண போகிறோம். சரி, ஓகே. அப்போ பண்ணலாமா? பண்ணிடலாம் சார். அப்போ இந்த ரெசிபி தேவையான பக்கம் சொல்கிறீங்களா? சொல்லிடுறேன் சார். பூண்டு 3/4 கிலோ, வெங்காயம் 1/2 கிலோ, கடுகு 20 கிராம், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 50 கிராம், தனியாத்தூள் 50 கிராம், காஞ்ச மிளகா 5 பீஸ், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, காடியா நல்லெண்ணெய் 1/2 லிட்டர். இந்த ரெசிபி தேவையான பக்கம் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான் வதக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ஏன் இம்பார்ட்டன்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்க? என்ன காரணம்? அதாவது நல்லெண்ணெய் பூண்டோ வெங்காயம் நல்லெண்ணெயில் வதங்கினா வாசனையும் நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். சரி, ஓகே. அதான் விஷயம். ஆமாம். அதாவது சட்னி அரைச்சி தாளி போடுவோம், ஆனால் ஃபர்ஸ்டே போட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஆமாம் ஆமாம் சார். ஓகே. முழு பூண்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், சரி, ஓகே. அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச பூண்டு சார். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பூண்டு 2 பூண்டு இருக்கு. ஆமா ஒன்று சார். முழுசா வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். இது வந்து அரைச்ச பூண்டு வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். அரைச்ச பூண்டு குவான்டிட்டி எவ்வளோ அரைச்சி வச்சிருக்கீங்க? எல்லாம் நம்ம சொன்ன இதில் வந்து சரி பாதி அரைச்சிட்டோம், சரி பாதி அப்படியே வச்சுருக்கோம். ஓகே. அரைக்கும் போது எப்படி அரைச்சிருக்கோம்? அதாவது ஒரு 80% கொஞ்சம் இதுவாக தான் அரைச்சிருக்கோம், குறப்பாக தான் அரைச்சிருக்கோம். குறப்பா. ஆமாம். ஓகே. தண்ணி ஊற்றி அரைச்சிங்களா? தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கோம். சரி, ஓகே. ரொம்ப தண்ணி ஊற்றுவோம்னா மீடியமான தண்ணி, அதை அரைக்க வேண்டிய தேவை இருந்தால் தண்ணி தான் போதும். மிக்சியில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 80% அளவுக்கு அரைச்சிருக்காங்க இந்த பக்குவத்தில். சரிங்களா? இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, பூண்டு போட்டுருங்க. சரி. இப்போ இந்த பூண்டு போட்டு இந்த பேஸ்ட் ஒன்றா ஊற்றிடலாமா? இல்லை சார், பூண்டு நல்லா வதக்கிட்டு உடனே வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் அதை ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. இது நல்லா வாசனை வருது. ஆமாம் சார். நல்லெண்ணெயில் பூண்டு வதங்க சொல்ல கடுகு பொரியுறது எல்லாம் சேர்ந்து வாசனை வருது. அந்த கருகுட வாசனைலாம் நல்லா வருது, சூப்பராக வருது. இந்த மாதிரி பூண்டு சட்னி பண்ண கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வகையான பூண்டு சட்னி போட்டிருக்கேன். அது அண்ணன் சொன்னார், நாங்கள் பண்ண அந்த பூண்டு சட்னி வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், இலையில ஒரு ஸ்பூன் வச்சாலும் கேட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி ரெசிபிகளை உங்கள் வீட்டில் யாராவது பண்ணுறேன்னா கண்டிப்பாக நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். 9566003352. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ரெசிபி தேடி நாங்கள் வருவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த பூண்டு வதங்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் போதுமா? இன்னும் கொஞ்சம் நேரம் சார், இன்னும் ஒரு நிமிஷம் வதங்கிச்சுன்னா எந்த அளவுக்கு வதங்கணும்? அதை பொன்னேரம் வரணும் பூண்டு. சரி. அந்த டைமில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொன்னேரமாக வதங்கிச்சு. இப்போ வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். சரி. அதாவது நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வந்து நம்ம ஆனியன் சேர்க்கணும். சரி. இப்போ நம்ம வந்து ஆனியன் சேர்க்கணும் இல்லை? ஆமாம் சார். இதே அந்த வெங்காயம் வந்து ஒரு 1/4 வேக்காடில் போட்டால் என்ன ஆகும்? 1/4 வேக்காடில் போட்டோம்னா நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. பூண்டு நல்லா ஃபுல்லாக ஃப்ரை ஆயிடுச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கலாம். அதுக்கு தான் நல்லா நம்ம கோல்டன் ஃப்ரை பண்ணிவிட்டு போகிறோம். நம்ம இப்போ வந்து இது வெங்காயத்தையும் அது மாதிரி வதக்கிறோம் சார். நல்லா பொன்னேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச பூண்டு சேர்த்துக்கிறோம். ஓகே. அந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா அரைச்ச பூண்டை நம்ம வந்து கெட்டு போகாமல் இருக்கும், நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆகட்டும். ஆமாம், கண்டிப்பாக. இந்த பாருங்கள் நல்லா வதங்கிச்சு. இந்த டைமில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் அந்த அரைச்ச பூண்டை சேர்த்துக்கிறோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டே கருவேப்பிலை போட்டால் கலர் மாறிடும். ஆமாம் சார். ஆமாம். இப்போ போட்டிங்கன்னா பொரிஞ்சிடும். இதுக்கப்புறம் அது போட்டிங்கன்னா கரெக்டாக இதுவாகிடும். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். சரி. இப்போ வந்து இந்த பூண்டு பேஸ்ட் போட்டு அது வந்து எண்ணெய் சுத்தமாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். எண்ணெய் இப்போ எல்லாம் அது இழுத்துக்கும். ஆமாம். எண்ணெயோடு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நல்லா. ஆமாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாம் இப்பயே போட்டுருமா? இப்போ போட்டலாம். உப்பு நம்ம போட்டுறோம். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள்,
மிளகாத்தூள் அதிகமாக போட்டிங்கன்னா இது நம்ம வந்து ஒரு 4-5 நாள் வச்சுக்கலாம். அந்த காரம் அதோட இது சேர்ந்து இருந்து தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஆமாம், ரொம்ப கம்மியான ஐட்டம், கம்மியான டைம் தான். ஆனால் நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ரெசிபிகளை பார்த்துட்டு வரோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெசிபிகள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். 9566003352. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல ரெசிபி யாராவது கொடுத்தீங்கன்னா அந்த ரெசிபி 4 பேருக்கு ஷேர் பண்ணும்போது உங்களோட திறமைகளும் தெரிய வரும். அது எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது விஷயம். சரி, ஓகே. இப்போ எல்லாமே நம்ம போட்டோம்ல. ஆமாம் சார். இது போட்ட பிறகு எவ்வளோ நேரம் ஒரு 15-20 நிமிஷம் சார் அப்படியே வதக்கினே இருக்கும். ஏன்னா அந்த பச்சை பூண்டை கடைசியாக சேர்த்துருக்குல்ல, அது வதங்கிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகே. ஆனால் ஆரம்பத்தில் வந்து எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சது. இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்க. அதனால திக் ஆகிடுச்சு. இப்போ அந்த சட்னி பதத்துக்கு வந்துச்சு பாருங்க. நம்ம வெங்காயம் முழுசாக போட்டது, பூண்டு போட்டது எல்லாம் சேர்ந்த மாதிரி வந்துருக்கு. சரி, அது கொஞ்சம் நேரம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் மேலே தள்ளும். எண்ணெய் வெளியே வந்தோடனே அது வதங்கி முடிஞ்சது. கரெக்டாக நமக்கு சரி ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடும். இந்த பூண்டு சட்னி நல்லா வதங்கும்போது நல்லா வாசனை வருது. இன்னொன்று அந்த வேக வேக அந்த கலர் மாறிட்டு எப்படி சுருண்டு வந்திருக்கு பாருங்க அந்த பூண்டு வெங்காயம் எல்லாம். ஆனால் தண்ணி ஊற்றல, தண்ணியோ சேர்க்கல, வரும் அப்படியே நல்லெண்ணெயிலே வதக்கிருக்கும். ஓகே. இதுனா கொஞ்சமாக தெரியுங்க, அவ்வளோ செஞ்சுருக்கீங்க. தாராளமாக தரேன் சார். இது இட்லியோட சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆஹா, அந்த பூண்டு நாக்கில் வச்சோன்னே சுருக்குன்னு இருக்கு. அந்த அந்த பூண்டு அந்த காரத்துக்கும் அந்த நிலனுக்கு சாப்பிட்றதுக்கும் பிரமாதமான ஒரு டிஷ் இது. அதாவது பூண்டுக்கான ஒரு தனி மகிமை இருக்குது. நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த பூண்டு வச்சு எப்படி பண்ணாலும் நல்லா வரும். அதில் பர்டிகுலராக இந்த அளவுக்கு சிம்பிளாக அந்த வெங்காயம், அந்த முழு பூண்டு, அதுக்கப்புறம் அரைச்ச பூண்டு இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ஐயோ, அந்த 4 இட்லிக்கு 6 இட்லி சாப்பிட்ற மாதிரி பக்குவம். அதே டைமில் தோசையோட சாப்பிட்றதுன்னா பெஸ்ட்டு. இது தோசை மட்டும் இல்லைண்ணா, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எது வேணாலும் வச்சுக்கலாம். சாதத்திலே போட்டு தயிர் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஆமாம். நம்ம அச்சு கேட்டரிங்கோட நம்பர் கொடுங்க. அச்சு கேட்டரிங் ஃபோன் நம்பர் 7904184488 9789750705. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் இருந்தால் சொல்லுங்கள். சாப்பாடு வந்து அருமையான சாப்பாடு உங்களுக்கு செய்து உங்களுக்கு டோர் டெலிவரி செய்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அல்டிமேட் ரெசிபி. நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். யாராவது வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா 6 அடிப்பீங்க. கண்டிப்பாக சார். ஏன்னா நாக்கில் வச்சுன்னு சும்மா ஜும்முன்னு அப்படியே வச்சுன்னா அந்த காரத்துக்கும் அந்த பூண்டோட டேஸ்ட்டுக்கும் அந்த முழு பூண்டு கடிச்சிங்கன்னா அப்படியே அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு தேடி இந்த பொருளுக்கு அவசியமாக கண்டிப்பாக வரும். தேங்க்யூண்ணா. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சீபு வாட்டிக்கு தேங்க்யூ ஸோ மச். பபாய்.